ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பொம்மத்தலையின் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மெடி பட்டின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் விட்டு, அதனால் எனது சளி இருந்துச்சு. அதனால் நான் நினச்சேன், ஓகே எனது ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு. அப்போ தான் எனக்கு இருந்துச்சு, எனது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, ஆஃபீஸ்க்கு லீவ்லாம் போட்டு போகணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, மெடி பட்டின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனில் ஏறி எனது ஆன்லைன்லேயே டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, 10 minutes டாக்டர் நம்மளை வீடியோ கால் பண்ணுவாங்க, நம்ம அவங்ககிட்ட டாக் பண்ணிக்கலாம். அதுக்கு இல்லாமல் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்களே ப்ரிஸ்கிரிப்ஷன் தந்துடுவாங்க, மருந்து தந்துடுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணேன். அதுக்கு எவ்வளோன்னா $250 சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு ஆல்ரெடி இந்த கம்பெனியில் எனது கோஆப்ரேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து $6,000 இயர்லி வேலெட்டில் வந்துடும். ஸோ அதுலேருந்தே அவங்க டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி ஆச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் பார்த்தேன், பேசினேன். அதுக்கப்புறம் டாக்டரும் ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வந்துட்டாங்க. அது ஒரு $750 மருந்தும் தந்தாங்க. ஓகே, அதுவும் நம்ம வேணாலும் ஒன்று நம்ம எனது ஆல்ரெடி போய் ஷாப்லேருந்து வாங்கிட்டு அது அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை அப்லோட் பண்ணிவிட்டு க்ளைம் பண்ணிக்கலாம். இல்லைனா அதிலே கோ கேஷ்லெஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அது வச்சு நம்ம என்ன கேஷ்லெஸ் வேலை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வாமஸாக ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ப்ரிஸ்கிரிப்ஷனை அதுலேருந்து உள்ளதை அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுட்டு மெடிசனையும் அதிலே ஆர்டர் பண்ணிட்டேன். அதில் சொன்னாங்க அவங்க எனது ஃபாஸ்ட் டெலிவரி பிஃபோர் 48 hours, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டெலிவரினா 2 days ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஃபாஸ்ட் டெலிவரி கொடுத்து ஓகே 2 நாளில் மருந்து வந்துடும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டாம், மருந்து இதில் வந்துடும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு உட்காந்தா என்ன ஆச்சுன்னா, நான் ஆர்டர் பண்ணி 6 நாளுக்கு அப்புறம் இதுவரை மருந்து வரல. இன்றைக்கி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நைட்டு தான் வரணும்னு நினைக்கேன். ஆனால் இப்போ எனக்கு ஆல்ரெடி எனக்கு சளி இருந்துச்சு, அதே இப்போவே நார்மல் ஆகிட்டு இதுவரை மெடிசின் வரலை. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதே மாதிரிலாம் ஏதாட்டு மெடிபட்டியில் வழியாக ஆன்லைனில் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு மருந்து வாங்கிக்கலாம் நினச்சிங்கன்னா, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை அப்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுதான் நல்லது. அல்லாமல் அவங்க மருந்து வரும் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது வேஸ்ட் தான். இப்போ அந்த மெடிசன் எனக்கு யூஸ் பண்ண முடியாது, இல்லை பேரசிட்டமால் டேப்லெட்டில் இருக்குது, அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் ஃப்யூச்சருக்கு. ஆனால் இன் ஃப்யூச்சர் யூஸ் பண்ணலாம். அல்லாமல் இப்போ உள்ள தேவைக்கு எனக்கு சத்தியமாக அது வேஸ்ட். அவ்வளோதான், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இன்கேஸ் நீங்களும் மெடிபட்டி யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் மனசில் வச்சுடுங்க. அவ்வளோதான் கைஸ், பை.